இந்த மா சாகுபடியில் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பூச்சி கருதப்படுகிறது. இந்த பூச்சியில் பார்த்திங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் பூக்கிற தருணத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அதில் முக்கியமான பூச்சியாக இப்போ சமீப காலமாக இலைப்பேன்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. இந்த இலைப்பேன்கள் பார்த்தோம்னா சிறு சிறு அளவில் இருக்கும். இந்த இலைப்பேன்கள் ரொம்ப சிறிய அளவில் கருமை அல்லது இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதை ஒரு பூங்கொத்தை எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் தட்டி பார்த்தோம்னா அங்கங்கே அந்த சிறு சிறு குஞ்சுகளும் முதிர்ந்த பூச்சிகளும் ஓடுறதை நம்ம பார்க்கலாம். மழை அதிகமாக பெய்யாமல் இருக்கின்ற போது இதனுடைய தாக்குதல் அதிகமாகவும், மழைக்காலங்களில் இதனுடைய தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். இந்த பேனுடைய தாக்குதல் பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த தோப்பில் நம்ம காலையில் இல்லை சாயந்தரம் போய் பார்த்தோம்னா கூட்டம் கூட்டமாக பறக்கிறத பார்க்கலாம். இது அதிகப்படியாக காற்றடிக்கும் போது மற்ற தோப்புகளுக்கு எளிதில் பரவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த பேனை கட்டுப்படுத்துறது நம்ம இயற்கை முறையிலையும் கட்டுப்படுத்தலாம், செயற்கை முறையிலையும் கட்டுப்படுத்தலாம். இப்போ இயற்கை முறையில்னு பார்த்திங்கன்னா, நம்ம நன்னறி வேளாண் முறையை நம்ம கடைபிடிக்கணும். நன்னறி வேளாண் முறைனா ஒன்றும் இல்லை, தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கணும். அந்த அப்பப்போ நம்ம காய் அறுவடை பண்ண உடனே கவாத்து பண்ணி அதில் நல்ல காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அடர்த்தியாக இருந்தால் தான் இதனுடைய பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இதை கண்காணிக்கணும். அதாவது மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறி அல்லது நீல வண்ண ஒட்டுப்பொறி அங்கங்கே ஒரு ஏக்கரில் ஒரு 15 இடத்துல வச்சுட்டு நாம் அப்பப்போ போய் பார்க்கணும். இது அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம அதை ஆரம்பிச்சிடணும். இப்போ அங்கே போய் பார்த்துட்டு அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாட்டு நடவடிக்கைலாம் எடுக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அதுக்கப்புறம் இயற்கையிலே முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த வேப்பங்குட்டை பருப்பு கரைசல் தெளிக்கிறது, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் தெளிக்கிறது, வேப்பெண்ணெய் 2% கரைசல் தெளிக்கிறது. இப்போ இதெல்லாம் ஏதாவது ஒன்று நம்ம இப்போ ஆரம்ப கட்டத்தில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். இது கூட நம்ம ஒட்டு திரவம் கலக்கணும். ஏன்னா நீங்கள் அடிக்கும்போது அது ஈஸியாக இலையில படாமல் ஓடிடும். அதை தடுக்கிறதுக்கு நாம் ஒட்டு திரவம் கலக்கணும் கட்டாயமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்குது, ரொம்ப பூ நிறைய கொட்டிடுச்சு, நிறைய பிஞ்சு கொட்டிடுச்சுன்ற தருணத்தில் மட்டும் ஃபிப்ரோனில் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அது 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அல்லது ஸ்பைனோசாட் 0.4 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, இதோட ஒரு ஒட்டு திரவத்தை கலந்து காலை அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் இதை தெளித்து கட்டுப்படுத்தலாம்.